النبي نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق القائلين يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله صدق الله العظيم. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தாலாவுடைய பெரிய திருப்தி அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்தினர் அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவித்திருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ர் மஜ்லிஸில் கலந்து கொள்வதனுடைய சிறப்பை பற்றி உலமாக்கள் தெளிவாக கூறினார்கள். ஆரம்பத்தில் பேசிய நசீருத்தீன் மஜ்லிஸுடைய சிறப்பு என்ன சுருக்கமாக சொன்னால், நாம இங்கே அல்லாஹ் நினைக்கிறோம், அல்லாஹ் அதே நேரத்தில் நம்ம நினைச்சிருக்கோம். நீங்கள் தனியாக என்னை நினைத்தால் நான் உங்களை தனியாக நினைக்கிறேன், நீங்கள் பலரோடு சேர்ந்து என்னை நினைத்தால் இதை விட சிறந்த கூட்டத்தில் உங்களை நான் நினைக்கிறேன். கூட்டமாக நினைச்சீங்க, இதை விட சிறந்த கூட்டத்தில் நினைக்கிறேன். இதை விட சிறந்த கூட்டம்னா யாருங்க? நம்மளை விட சிறந்த கூட்டம் யாருடைய கூட்டம்? யார் நினைப்பாங்க? அதெல்லாம் மலக்குமாருடைய கூட்டம் சிறந்த கூட்டம் தான். அன்பியாக்களுடைய கூட்டம், அவுலியாக்களுடைய கூட்டம் இருக்கு. அங்கெல்லாம் அல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய இந்த இத்தனை அடியார்கள் நாகரிகமா இருப்பாங்க, நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் உட்காந்து நிஜமா உங்க ஊர்ல பேசிட்டு யார் அல்ல யார் நினைவு ஊட்டா? அவங்களுக்கு அல்லா நினைவு ஊட்டாங்க. நாகரிகமா இருப்பாங்க, அஜிமஜமா இருப்பாங்க, நான் இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு இருப்பாங்க, எல்லா அவுலியாரும் இருப்பாங்க. இன்ன அடியார்கள் உட்கார்ந்து நினைவு விட்டுட்டு உங்க ஊர்ல நாங்க எவ்வளவு ஆனந்தப்படுவாங்க. இங்க எத்தனை பேருக்கு அங்க போய் உட்கார்ந்து பாத்தியா அவங்களோட அவங்களுடைய கவனப்புறம் இங்கதான் இருக்கு, இங்கதான் இருக்கு. அங்க போய் அல்லாம ஓதுவீங்க, அங்க போய் குர்ஆன் ஓதுவீங்க. குர்ஆன் ஓதும்போது சிந்தனை எங்கேயோ போகும், எங்கேயோ சிந்தனைகள் போயிட்டு இருக்கும். அங்க போய் துனியா கேட்கறாங்க. இங்க நம்ம யாரை கேட்கறோம்ல? அல்லாஹ் கேட்கறாங்க. அங்க போய் எதுமா வாசல்ல போய் உட்காந்துட்டு எதுமா இது கொடுங்க அது கொடுங்க துனியா கேட்கறாங்க. இங்க வேற மோலா எனக்கு நீ வேணும், உதாஹிக்கு மாங்குட்டாமைன்ட்டாங்க. எல்லா இடத்துலயும் அல்லாஹ்வே தான் நினைச்சிருக்கிறேன். அல்லாஹ் கேட்கக்கூடிய இடமா இருக்கு. அப்ப அல்லாஹ் தாலாவே அவர்களுக்கு நினைவுறுத்துகிறான். இந்த அடியார்களை பற்றி நினைவுறுத்துறான் அல்லாஹ். என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம் வருது. அப்ப நாம நாகரிகமான நல்ல அந்தஸ்துன்னா அங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க உட்கார்ந்து சந்தோஷம். இங்க உட்கார்ந்து அவர்கள் எந்த சேவையை செய்தார்களோ, இந்த திருக்கலிமாவுக்காக இரவு பகலாக பாடுபட்டார்களோ, இந்த திருக்கலிமா இந்த மக்கள்கிட்ட அவர்கள் போதித்தார்களோ, அதை செஞ்சா போதும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. முழு அன்பியாக்கள் நம்ம மேல ராசியாயிருவாங்க, முழு அவுலியாக்கள் நம்ம மேல ராசியாகும். காரணம் என்ன? அல்லாஹ் நம்ம ராசியாயிடுறாங்க. என்னை தனியா நினைச்சா நான் உன்னை தனியா நினைக்கிறேன், என்னை மக்களோட சேர்ந்து நினைச்சா நான் உங்களை மக்களோட சேர்ந்து நினைக்கிறேன். அலைஞ்சாருங்களா? அப்ப அந்த சிறப்பு நம்ம கிடைச்சிருக்கு, நம்ம அழகா சொல்லி காமிச்சான். அலைஞ்சுங்களா? இப்ப அன்பர்களே, அல்லாஹ்வை நினைப்பதனுடைய மக்சது என்ன கரெக்டா சொன்னான். அல்லாஹ் நினைப்பது மக்சதுமா குறைந்தது என்ன வச்சுக்கணுமா? நாம அல்லாஹ் நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ் நம்மளை நினைக்கிறேன்னு சொல்றாங்க. சந்தோஷம் வேற என்ன மகிழ்ச்சி, இது நமக்கு சந்தோஷமா இருக்கு. பையத்துடைய நோக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? யாதே கல தவாம் யாத்திரை, அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருப்பது, அல்லாஹ்வை அடைந்து கொள்வது. இதுதான் பல பையத்துடைய நோக்கம். இன்னைக்கு பையத்துடைய நோக்கம் பல பேருக்கு பல மாதிரியாக மாறிடுச்சு. தெரிஞ்சுங்களா? சில பேருக்கு பையத்து வானா கடையில பறக்கத்து வரும், பெருசா கடை பெருசா போயிடும், ஆகவே ஆகாதுங்க. மதியானம் கூட ஒருத்தர் போட்டு அதுக்கு கடை வச்சு கொஞ்சம் கூட தேரல, துவா செய்யுங்க அப்படின்னு. அப்ப நான் பாட்டுக்கு ராவா போல அவங்க துவா வந்துட்டு இருக்கேன். நீ பதிவு கூட சொல்லுவாம 5 சொல்லுவாம ஜாலியா உட்காந்து விளையாண்டு வந்துருப்ப, நீ துவா செய்யணுமா? நீ 5 பதிவுல இருந்து அசரு மகரி திசா 5 ஒழுங்கா தொடும். எதுவுமே தெரியுமாவது பள்ளியாத்துல முன்சிப்பல் தொடும். மனைவி மக்கள் தெளிவு சொல்லு. நீ யார்கிட்டையும் போய் கையை எனக்கா துவா செய்யுங்க, எனக்கா துவா செய்யணும் அடுத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அகலத்தை வசதிர ஆலையா, நீங்கள் உங்கள் மனைவி மக்களை பெருகும்படி சொல்லுங்கள். வசதிர ஆலையா, அதிலே நீங்களும் பொறுமையாக பொறுமையை கடைபிடித்து வாருங்கள். நறுசுக்கும் தான் அல்லா தலா, நான் உங்களுக்கு ரிசு கொடுக்குறேன் அல்லா தலா. ரிசுக்கை ஏன் பொறுப்பு வேணாம். இவர் 10 தொழுவாம காத்து போக தூக்குவாரு, 1 தொழுவாம படுத்து இருப்பாரு, விளையாண்டு இருப்பாரு, நகரின் படுத்துவாரு. இவருக்கு நாம கையெழுந்துடுவாரு கலையில பறக்கத்து.
எந்த அவளியை கட்சி நீ முழு குரானை எழுதி ஆயுஷ் கொடுக்கணும். ஆயிரத்தி அதிசயம் இல்ல, முழு குரானை தொங்க விட்டாலும் சேர்த்தா வராது பிறகு. அது என்ன வேணும்? நீ அல்லாஹ் மறந்து விளாக்குற, நீ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த சொல்லி காமிச்சா பாருங்க. அதற்கு அல்லாஹ்வை மறந்து வியாபாரம் செய்யாதப்பா. வரக்கூடிய கஸ்டமர் தான் அல்லாஹ் பாரு, ஒன்றது சரக்குல அல்லாஹ் பாரு, கொடுக்கும்போது அல்லாஹ் கூவத்தை பாரு. ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நினைவுறுத்தினால் அந்த வியாபாரம் அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வியாபாரம் ஆயிரும். அந்த வியாபாரம் 2 வகை லாபம் தருவான். துன்யாவிலே லாபம் தருவான், ஆசிரியத்தை லாபமும் அந்த வியாபாரத்தில். திஜாரத்துல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துல் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையும் மின் திக்ரில்லாஹ். அல்லாஹ் சொல்றான். அது அப்படிப்பட்ட ஆண் மனிதர்கள் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையும் மின் திக்ரில்லாஹ். அவருடைய கொடுக்கலோ வாங்கலோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவர்களை காசிலாக்காது, அவனை வீணாக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரிலே வியாபாரம் செஞ்சு பார்த்துக்கோ. திஜாரத்துன் லன் தபூர் ஆயிரும், நஷ்டமடையாத வியாபாரம் ஆயிரும். இது அந்த வியாபாரத்தை அல்லாஹ் உனக்கு உண்டாக்குவான். எப்ப உண்டாக்குவான்? நீ அல்லாஹ்வுடைய திக்ரு, அல்லாஹ் திக்ரு இல்லாமல் சொல்லல. லா துல்ஹீஹிம் ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பையுன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். தொழுகை நிலைநாட்டுவதற்கு இடையூறாக இருக்கிற ஒரு வியாபாரம். இப்ப அல்லாஹ்வை மறக்கிறதுக்கு காரணமா வியாபாரத்தை யாருக்கு மறக்க போயிடும் அந்த வியாபாரம். அப்ப என்னை மறப்பதற்கு காரணமா அந்த வியாபாரத்தை ஆக்கிட்டு அந்த வியாபாரத்தை அல்லாஹ் அழிச்சே தீரும். அது எப்படி உருப்படாது? எல்லா ஒவ்வொரு பள்ளிவாசல்ல போய் காய்ச்சி போட்டாலும் சரிதான், எல்லா இமாம் சார்டும் துவா காட்சியை விடுறாலும் சரிதான், நீ எல்லா தயாவது சுத்தனாலும் சரிதான், அந்த வியாபாரம் உருப்படவே உருப்படாது. நீ அல்லாஹ் மறந்து செய்யக்கூடிய வியாபாரம். ஆளுநர் நண்பர்களே, அந்த அவுலியாக்கள் தர்பாருக்கு போன அவுலியாக்கள் சிறப்பானவர்கள் தான், மேலானவர்கள். அவங்க துவா அல்லாஹ் கபூல் செய்யறான். எப்ப கபூல் செய்யறான்? இப்ராஹிம் துவா செஞ்சாங்க, சொன்னாங்களா? இப்ராஹிம் துவா செஞ்சாங்க. இன்னி ஜாயிலுக்கு பின்னாசி, இன்னி ஜாயிலுக்கு பின்னாசி கலீஃபாவா ஏதாச்சும் நம்ம இன்னி ஜாயிலுக்கு லின்னாசி கலீஃபா, உங்களை இந்த மக்களுக்கு நான் கலீஃபாவாக ஆக்குகிறேன், தலைவராக ஆக்குகிறேன் அப்படின்னு சொன்னது இல்லைங்களா? உடனே இப்ராஹிம் சொன்னாங்க, ஒமின் சுரியத்தி யாருல என் புள்ள குட்டியில அந்த மாதிரி ஆக்கிறது. துவா செஞ்சது யாருமே இப்ராஹிம் சொன்னாங்க. அல்லாஹ் துவா கபூல் செஞ்சானா? லா யனாலு அஹதில் ஸாலிமீன், ஸாலிமீன்களுக்கு என்னுடைய அஹது போய் சேராதுன்னு அல்லாஹ். நான் உங்களை ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன், நல்லடியார்ல வேலை வைப்பேன், ஸாலிமீன்களுக்கு அஹது போய் சேராதுன்னு அல்லாஹ். அதை ஒப்பந்தம் செல்லாதுன்னு அல்லாஹ் அநியாயக்காரர்கள். அப்ப இப்ராஹிம் துவாவை அல்ல யாருக்கு காசாக்கிட்டான்? சாலிஹீன்றது காசாக்கிட்டான். லாலிமீன்கள் எல்லாம் எக்ஸிஸ்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸிஸ்டான் அவரை தனியா நீக்கிட்டாங்க. அதே மாதிரி எல்லா அவலியாக்கும் துவா செய்வார்கள். நீ வாலிபார் தான் ஓட்டு கேட்டு கொடுப்பாங்க. நீ தொழுகையாளியாரு, நீ நோன்பாளியாரு, நீ நல்லா திகிர் செய்யக்கூடியாரு, உனக்கு கையா துவா கொடுக்க போலாம் இல்லைங்களா? உன் கையை உங்க துணியாவை கடந்துட்டு வரும் செய்வார்கள். நீ அநியாயக்காரனா இருந்துகிட்டு என்ன செய்ய முடியும்? தூக்க மாட்டாங்க மாதிரி அவளியா என்னை காப்பாத்துங்க, தூக்கு கல்வியா நீ எல்லாத்தையும் நீயே மாட்டிக்கிட்டு காப்பாத்துங்க. அது என்ன இருக்காது? சாவுடன் விட்டுருவாங்க. லா யனாலு அஹதில் ஸாலிமீன், ஸாலிமீன்களுக்கு என்னுடைய ஒப்பந்தம் செல்லாதுன்றாங்க. சரிங்களா? அதுக்கு மேலே அல்லாஹ்ட்ட கேளுங்க, நபிமார்கள்ட்ட கேளுங்க, நபிமாரோட வசீலா கொண்டு கேளுங்க, அவுலியாவோட வசீலா கொண்டு கேளுங்க. இல்லையா கொடுக்க போறான், இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. சரிங்களா? அன்பர்களே, அப்ப அல்லாஹ்வை நினைப்பதனுடைய நோக்கம் என்ன அன்பர்களே? அதே மாதிரி பையத்து வாங்களுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வை நினைப்பது பையத்து நோக்கம். இதை தவிர வேற கள்ள நோக்கங்களுக்கு பேருக்கு வியாபாரத்தை பறந்துட்டு வரணும், உடல்ல வியாதி சிபாவாகணும், இதுக்காக வேண்டியோ அல்லது வேறு பெரும் பொருள் கிடைக்கணும், நல்லா பயன் செஞ்ச 4 பேர் என்னை பாராட்டணும், சிபாவாயி அப்படியே பெரிய ஆளா போய் இந்த 4 பேர் இதை காலம் அமுத்தணும், 4 பேர் இந்த காலில் கதம்ப செஞ்சு இல்லைங்களா? இதுக்காக வேண்டிய இந்த மாதிரி வேறு கள்ள நோக்கங்களோ வேற எதுவும் இருந்தால் அந்த பையத்தே செல்லாதுன்றாங்க. அப்புறம் நீங்க பையத்தை வாங்கி அதை கொண்டு அல்லாஹ் அடையிறது. பையத்தே செல்லாது போல முதல்ல அது பையத்தை வாங்குறதே செல்லாது. உன் கழுப்புல கல்ல ஆசை இருந்துச்சுன்னா இப்ப அல்லாஹ் சொல்றான், தாருல் ஆகிரா, இங்கு மறு உலக வாழ்க்கை இருக்கிறது, இது மறு உலகம். நஜ்அலுஹா லில்லதீன லா யரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, யார் இந்த பூமியில தனக்கு என்று ஒரு அந்தஸ்து வேண்டும், மக்களுக்கு மத்தியில் தனக்கு ஒரு மதிப்பு வேணும், ஒரு மரியாதை வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஆகிறது சம்பந்தமே இல்லை என்று அல்லாஹ். நீ கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க, நீ எல்லாரும் அதான் சொல்லுவான், நீ என்ன விரும்பினாய் ஆளுமே, நீ பயான் செய்து கொண்டு என்ன விரும்பினாய்? எனக்கு 4 பேர் மேலே கட்டிட்டு போடணும், 4 பேர் ஜெய போடணும், 4 பேர் என்ன அவுளியாங்கணும், 4 பேர் என்ன மகானும் விரும்பணையா இல்லையா? அது துன்யாவோட கருத்து போச்சு. இங்க ஒண்ணும் இல்லைன்னு நீ யாரிடத்துல நீ நன்மையை எதிர்பார்த்தாயோ அவன்கிட்டயே போய் வாங்கிக்காது. அதெல்லாம் சூப்பியாக காட்டுக்கு ஓடிட்டாங்க, காடு மழையை ஓடிட்டாங்க. எல்லாரும் அல்லா வேணாரது
இந்த மாதிரி மக்களை மாட்டிட்டு முடிக்க போறேன் இவருக்கு ஏதாவது சொல்ல போய் இவங்க பேர் கையை முத்த போடும். ஆஹா நாமளும் பெரிய ஆளா போயிட்டு நாத்த கையை முத்த போறான் அவன். அதான் அவன் முத்தம் போடுறது நீ அழுவ நீ அல்ல இன்னொரு தகுதி இல்லையே. நூறு நாயகம் ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான முதலீடுகள் தமிழ்நாடு கேரளால வந்த பின்பும் கூட அழுவாங்க. मुझे माफ कर दो बदकार हूँ सियाकार हूँ நான் பாவி அயோக்கியன் நான் கேவலம் மிக்கவன் எல்லாத்துக்கும் தகுதியற்றவன் நான் என்னுடைய கதி என்னங்கிறது எனக்கு தெரிகிறது. ஆனால் இந்த மக்கள் எல்லாம் நல்லவே என்று எண்ணுகிறார்கள் என்னை. இவருடைய எண்ணத்தை வீணாக்கிறாரு அல்ல. அவங்க எண்ணுவது காரணமா நீ மனுஷன் நல்ல ஆக்கிறாங்க. நான் நல்லவன் சொல்ல இல்லது இவரெல்லாம் நல்லவன் என்று நம்பி என்று உட்கார்ந்துருக்காங்க. நல்லவன் 4 பேர் நினைக்கிறாங்கல்ல. நல்லடியா உங்களுடைய நல்லடியாருடைய துவாவை கபூல் செய்யறாரு. அவங்க எண்ணத்தை நீ கபூல் செய்யக்கூடிய இருக்கிற இவங்க எண்ணத்தின் காரணமா நல்லவனா நீ ஆக்கிறான்னு இவருடைய எண்ணத்தை வீணாக்கிறது அல்ல. அப்படி வீணாக்கி விட்டால் கியாமத் நாள்ல கை செய்யப்படுவார்கள். இந்த ஆளை நம்பி மோசம் போயிட்டோமே இவனை நம்பி காலத்தை வீணாக்கிட்டோமே என்று இவர் கை செய்யப்படுவார்கள். அப்படி கை செய்யப்படக்கூடிய ஆக்கிறார் அல்ல. இவர்களுடைய துவாவினால இவருடைய எண்ணத்தின் காரணமே நல்லவனா நீ ஆக்கிறார் அல்ல அவங்க துவா செய்யறாங்க. மக்களுடைய புகழையோ மக்களுடைய பாராட்டையோ பெற வேண்டும். பெரிய சிவசம் சொல்லணும், பெரிய குலபான் சொல்லணும், பெரிய ஹனீஃபான் சொல்லணும், எல்லாரும் என்ன பாராட்டணும், எல்லாரும் என்ன கொண்டாடணும் என்ற எண்ணம் கல்வில அணு அளவு கடுகளவு வந்தாலும் சரிதான் போல விளைஞ்சுக்கலாம். அந்த பையத்தே செல்லாதது. அப்புறம் என்ன செல்லாபத்து சொல்ல தெரியாது. அப்புறம் திக்கு சொல்ல முடியாது ஒண்ணு சொல்ல எதுவுமே நடக்காதாங்க விளைஞ்சுங்களா. என்ன என்ன எதிர்பார்க்கணும் பையத்துடைய அவசியம் என்ன சொன்னாங்க? பையத்துடைய நோக்கம் என்ன சொன்னாங்க? யாத்தேகத் அலத்தவாம் யாத்தேகத் அல்லாவும் அல்லாஹ் ஞாபகம் செய்வதும் அல்லாஹ் தாலாவை அடைந்து கொள்வதும் இந்த நோக்கமா வச்சுங்க. எந்த மூலம் இருந்தா நமக்கு என்ன உலகம் நம்ம நல்லவர்கள் சொன்னா சொல்லாட்டி நமக்கு என்ன ஆகலா அல்லா நல்லவன் சொன்னா பத்தாது. அபுதுங்கிற அடியாவது அல்லா சொன்னா பத்தாது. யாருன்னா குஷ் ஹம்சே ஆலம் காமியா அம்பூத்த தும்சே காம என்றான். இந்த உலகம் என்னை நல்லவன் சொல்லட்டும் நல்லவன் இல்லைன்னு சொல்லட்டும் அதை பத்தி எனக்கு பற்றி இல்ல என்ன நீ பொருந்திக்கிட்டா போதும். அதனாலதான் பெரிய பெரிய மகான்கள்லாம் காடு வரைய நடந்துட்டாங்க. யாருடைய கவனத்தை விட்டு ஒதுங்கிட்டாங்க. உலகத்தை விட்டு ஒதுங்கி